அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டில் ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு அந்த வீட்டின் இருளை மட்டும் அகற்றுவதில்லை. சில நேரங்களில் அது அங்கு வாழும் மனிதர்களின் மனதிலும் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஒரு மலர் இறைவனின் பாதத்தில் வைக்கப்படும் பொழுது அது வெறும் மலர்களால் மட்டும் இருப்பதில்லை. அதனுடன் நம் அன்பும் நன்றியும் நம்பிக்கையும் சேர்ந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுபோல ஒரு பெண்ணின் தூய்மையான பக்தி அவளுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவளைச் சுற்றியிருக்கும் பலரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்க முடியும் என்பதை ஆழமாக எடுத்துக்காட்டும் ஆன்மீக கதைதான் சாருமதியின் பக்தியும் வரலட்சுமி தேவியின் அருளும். பண்டைய காலத்தில் வாழ்ந்ததாக புராண மரபு கூறும் சாருமதி என்ற பெண் செல்வம் செழிப்பால் உயர்ந்தவள் அல்ல, அவளுடைய மனதின் தூய்மையால் உயர்ந்தவள். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் குடும்பத்தின் மீது அன்பும் பிறரிடம் கருணையும் கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரலட்சுமி தேவியின் அருள் தெய்வீக அனுபவமாக வெளிப்படையாக கூறப்படும் ஒரு கதையாக இருக்கிறது. அந்த ஒரு சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறந்திருக்கின்றது. வரலட்சுமி விரதம் என்பது செல்வத்தை வேண்டி செய்யப்படும் ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் வளங்களையும் உணரச் செய்யும் ஒரு ஆன்மீக பயணம். குடும்பம், அன்பு, உறவுகள், நம்பிக்கை, அமைதி, நன்றி உணர்வை பகிர்ந்து கொள்ளும் மனம், இவை அனைத்தும் வாழ்க்கையின் உன்னதமான செல்வம் என்பதை நினைவூட்டும் ஒரு புனிதமான தருணம். சாருமதியின் கதை நம்மிடம் ஒரு அழகான கேள்வியை எழுப்புகிறது. நாம் இறைவனிடம் கேட்கும் மிகப்பெரிய வரம் உண்மையில் எது? பணம் கேட்பதா? வாழ்க்கையில் வெற்றி கேட்பதா? அல்லது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் வாழும் மன வலிமையா? நம்மை சுற்றி இருப்பவர்களை அன்புடன் காப்பாற்றும் இதயமா? நமக்கு கிடைத்ததற்கு நன்றி கூறும் மனப்பான்மையா? இந்த கேள்விக்கான அழகான பதிலை சாருமதியின் வாழ்க்கையிலும் வரலட்சுமி தேவியின் அருளை பற்றி இந்த புராண மரபு கதை நமக்கு உணர்த்தப் போகின்றது. ஒரு காலத்தின் சாருமதியின் இதயத்தில் ஏற்பட்ட அந்த பக்தியின் விளக்கு இன்றும் பல தலைமுறைகளின் இல்லங்களில் ஏற்படும் வரலட்சுமி விரத தீபங்களில் இருந்து தொடர்ந்து ஒளித்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. அந்த ஒளியின் பின்னால் இருக்கும் கதையை நாம் இப்பொழுது அறியப் போகின்றோம். சாருமதி யார்? அவருடைய பக்தி எப்படிப்பட்டது? வரலட்சுமி தேவி ஏன் அவளுக்கு அருள் பாவித்தார்? அவள் பெற்ற வரம் என்ன? அந்த வரம் அவளுடைய வாழ்க்கையும் அவளை சுற்றியிருந்தவர்களின் வாழ்க்கையும் எவ்வாறு மாற்றியது? அதற்கு மேலாக பல நூற்றாண்டுகளாக கடந்தும் இந்த கதை ஏன் இன்னும் மக்களின் இதயத்தின் உயிரோடு இருக்கிறது? இந்த கதையை நாம் கேட்கும் பொழுது சாருமதியின் வாழ்க்கையை மட்டும் பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையவும் ஒரு கணம் திரும்பி பார்க்கப் போகின்றோம். நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நினைப்போம், நம்மை நேசிக்கும் மனிதர்களை நினைப்போம், நமக்காக பிரார்த்தனை செய்யும் இதயத்தையும் நினைப்போம், நாம் பெற்றிருக்கும் சிறு சிறு ஆசீர்வாதத்தையும் நினைவு கொள்வோம். அப்பொழுது ஒருவேளை நமக்கே புரியலாம், நாம் தேடிக்கொண்டிருக்கும் வரம் நமக்கே நம் வாழ்க்கையில் பெரிய வடிவங்களில் வந்து சேர்ந்து இருக்கலாம். அந்த உண்மையை நம் இதயத்தில் மெதுவாக உணரச் செய்யும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணமாக இந்த கதை அமையப் போகிறது. சாருமதியின் பக்தியும் வரலட்சுமி தேவியின் அருளையும் அறிய இந்த பயணத்தை இப்பொழுதே தொடங்குவோம். இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த பயணத்தை தொடருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். உறவுகளே, நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கும் செல்வம் மட்டும் போதாது. நம் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் நல்ல எண்ணங்களும் நமக்கு அவசியம். அந்த உண்மையை மிகவும் ஆழமாக உணர்த்தும் ஒரு புராண மரபு கதைதான் சாருமதியின் பக்தியும் வரலட்சுமி தேவியின் அருளும்.
பண்டைய காலத்தின் மகத நாட்டின் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்ததாக புராண மரபு கூறுகிறது. அவள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவளுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களால் நிறைந்திருந்தது. குடும்பத்தின் மீது அன்பும் பெரியவர்கள் மீது மரியாதையும் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டவளாக இருந்தாள். தம்மிடம் இருப்பதைப் பற்றி குறை கூறாமல் கிடைத்த வாழ்க்கையை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாள். அவளுடைய பக்தி வெளிப்படையாக ஆடம்பரத்தில் இல்லை. அவளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு செயலும் அது வெளிப்படையான கதையாக கூறப்படுகின்றது. சாருமதியின் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு விசித்திரமான ஆன்மீக அனுபவம் நிகழ்ந்தது. இரவு நேரத்தில் அவள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது மகாலட்சுமி தேவி அவளுடைய கனவில் தோன்றியதாக புராணக்கதை கூறுகிறது. அந்த தெய்வீக காட்சியில் தேவி சாருமதியிடம் அவளுடைய தூய்மையான மனதையும் பக்தியையும் கண்டு மகிழ்ந்ததாகவும் தன்னை வரலட்சுமியாக வழிபட்டு விரதம் கடைபிடிக்குமாறும் அருள் பாவித்ததாக கூறப்படுகின்றது. அந்த கணம் சாருமதியின் வாழ்க்கையில் ஒரு சாதாரண கனவாக இருக்கவில்லை. அது அவளுடைய மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கிய தருணமாக இருந்தது. இறைவனை உண்மையாக மனதுடன் நினைத்தால் அந்த நம்பிக்கை நம்மை வழிநடத்தும் என்ற உணர்வு அவளுடைய ஆழ் மனதில் ஆழமாக பதிந்தது. வரலட்சுமி விரதத்தை எப்போது எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் மற்ற பெண்களுடன் சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் தேவி அறிவுறுத்தியதாக அந்த மரபு கதை கூறுகிறது. விழித்தெழுந்த சாருமதி தான் கண்ட தெய்வீக அனுபவத்தை தனது குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டாள். அனைவரும் அதை கேட்டு மகிழ்ந்தனர். பின்னர் சாருமதி மற்ற பெண்களையும் அழைத்து அவளுடன் இணைத்து கொண்டு வரலட்சுமி தேவியும் பக்தியும் வழிபாட்டு முறையையும் எடுத்து கூறினாள். அந்த வழிபாடு சாருமதி தனிப்பட்ட பிரார்த்தனையாக மட்டும் இருக்கவில்லை, பல பெண்களின் இதயங்களை ஒன்றிணைத்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக மாறியது. ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் கணவன், குழந்தைகள், உறவுகள் மற்றும் இல்லத்தின் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்தனர். அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் இருந்த கவலைகள் சில நேரம் விலகி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அவர்கள் மனதில் பெரிய அளவில் பெருகியிருந்தது. இங்குதான் சாருமதியின் கதை உண்மையான அழகு வெளிப்படுத்துகின்றது. வரலட்சுமி விரதம் என்பது செல்வத்தை பெறுவதற்காக மட்டும் செய்யப்படும் ஒரு விரதம் அல்ல. இன்று இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது, வளம் என்றால் பணம் மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, அன்பான உறவுகள், நம்பிக்கை, நல்ல சிந்தனை, உதவும் மனம், நன்றி உணர்வு ஆகிய அனைத்தும் வாழ்க்கையின் உண்மையான வளங்களாக மாறுகின்றது. ஒரு வீட்டில் பணம் இருக்கலாம், ஆனால் அங்கு அன்பு இல்லை என்றால் அந்த செல்வம் முழுமையாக மகிழ்ச்சியை தராது. வீட்டில் வசதிகள் இருக்கலாம், ஆனால் மன அமைதி இல்லை என்றால் அந்த வசதிகளால் எந்த பயனும் இல்லை. உறவுகள் இருக்கலாம், ஆனால் புரிதல் இல்லை என்றால் அந்த உறவுகள் இருந்தும் எந்த நிம்மதியும் நம் வாழ்க்கையில் பெரிதளவில் தருவதில்லை. அதனால் வரலட்சுமி வழிபாட்டில் உள்உணர்ந்து எனக்கு இன்னும் செல்வம் வேண்டும் என்று கேட்காமல், என்னிடம் இருப்பதை நான் முழுமையாக உணர்ந்து என் வாழ்க்கையில் நான் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும். என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். என் தாய் தந்தையர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மனதார வரலட்சுமி தாயிடம் நாம் கேட்க வேண்டும். சாருமதியின் பக்தியில் நாம் காணும் மிகப்பெரிய பாடமும் இதுதான். அவள் தன்னுடைய நம்பிக்கையும் தனக்குள் மட்டும் வைத்து கொள்ளவில்லை, மற்றவர்களையும் அழைத்தாள், அவர்களுடன் சேர்ந்து வழிபட்டாள். இதன் மூலம் ஒரு மனிதனின் நல்ல எண்ணம் மற்றவர்களிடம் பரவ முடியும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. ஒரு சிறிய விளக்கு இருளை முழுமையாக அகற்ற முடியாமல் இருந்தாலும் அது இருக்கும் இடத்தில் ஒளியை உருவாக்கும். அதேபோல் ஒரு மனிதன் நல்ல எண்ணம் உலகில் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாமல் இருந்தாலும்
அவனைச் சுற்றியுள்ள சில இதயங்களின் நம்பிக்கையை உருவாக்க முடியும். சாருமதியின் பக்தியும் அப்படிப்பட்ட ஒரு விளக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கையில் வரலட்சுமி தேவியின் அருள் தோன்றியது என்பது புராண மரபின் நம்பிக்கை. ஆனால் அந்த அருளின் மிகப்பெரிய பொருள் வெளிப்புற செல்வம் மட்டுமல்ல. நல்ல வாழ்க்கை வாழும் சக்தி, குடும்பத்தை அன்புடன் பார்க்கும் மனம், பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பெரும் தன்மை, இறைவன் மீது வைத்த நம்பிக்கை ஆகியவற்றை இந்த அருளின் ஆழமான வடிவமாக இந்த கதை நமக்கு எடுத்துக் காட்டுகிறது. நாம் இன்னும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது சாருமதியை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவளுடைய கதை நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் இறைவனிடம் எதை கேட்கின்றோம்? பணம் கேட்கிறோமா? வெற்றியை கேட்கிறோமா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கேட்கிறோமா? அல்லது எல்லா பிரச்சனையை எதிர்கொள்ளும் மன வலிமையவும், தவறிலிருந்து கற்றுக் கொள்ளுதலையும், அறிவையும், நம்மிடம் இருப்பதையும் மதிக்கும் நன்றி உணர்வையும் கேட்கின்றோமா? உண்மையான பக்தி என்பது இறைவனிடம் நம் ஆசைகளின் பட்டியலை மட்டும் கொடுப்பதல்ல. லட்சுமி தாயின் அருள் நம் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்பதை எப்போதும் அதிசயமாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பது வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதன் நம் வாழ்க்கையில் வருவதும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து சரியான முடிவை எடுப்பதும், நாம் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதும், குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு தீர்ந்து இருப்பதும் இதுவே வரலட்சுமி தாயின் மிகப்பெரிய அருளாக இருக்கும். நம் மனதில் அமைதி பிறக்கும் பொழுது மிகப்பெரிய அருளும் நம் வாழ்க்கையில் வரலட்சுமி தாய் நமக்கு வழங்கிவிட்டதாக நாம் உணர வேண்டும். அருள் என்றால் எப்போதும் நம் கையில் தங்கி விழுவதும் அல்ல. சில நேரங்களில் நம் கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்து இன்னும் வாழ்க்கை இருக்கின்றது என்ற நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பதே மிகப்பெரிய அருளாகும். அதனால் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் ஒரு நல்ல உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். என் இல்லத்தில் அன்பு வளர்ப்பேன், என்னுடன் இருப்பதை மதிப்பேன், என்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவுவேன், என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்குவேன், என் வாழ்க்கையில் வரும் நலனுக்காகவும் நன்றி உணர்வு சொல்வேன், துன்பம் வந்தாலும் நம்பிக்கை இழக்க மாட்டேன், எல்லா எண்ணங்களுடன் செயல்பட்டு வழிபடும் நம் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை உருவாக்குவோம். சாருமதியின் கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான். தூய்மையான பக்தி ஒருபோதும் வீணாகாது. அது உடனடியாக நம் விருப்பங்களை நிறைவேற்றும் என்ற உறுதியை அவள் அளிக்கின்றாள். வாழ்க்கையை எதிர்கொள்ளும் மனநிலையையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்பிக்கை உள்ள மனம் இருளிலும் வழியை தேடும். நன்றி உணர்வு கொண்ட மனம் சிறிய மகிழ்ச்சியிலும் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும். அன்புள்ள மனம் தனிமையிலும் மனிதர்களுடன் இருப்பது போல் உணரும். பக்தியுள்ள மனம் துன்பத்திலும் அர்த்தத்தை தேடும். அதனால்தான் சாருமதியின் பெயர் ஒரு கதையில் மட்டும் வாழவில்லை, அவளுடைய பக்தி சொல்லும் செய்தி என்று பலருடைய இதயத்தில் வாழ்கின்றது. அந்த வளத்தின் நல்ல வழியில் பயன்படுத்தும் அறிவும் வர வேண்டும் என்று வேண்ட வேண்டும். நாம் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டும் பொழுது, அதைவிட முக்கியமாக அன்பு குறையாமல் இருக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும். நம் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டும் பொழுது, ஒவ்வொருவருக்கும் துணையாக நிற்கும் மனமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும். அப்பொழுது சாருமதியின் பக்தியின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டதாக இருக்கும். ஒரு பெண்ணின் தூய்மையான நம்பிக்கையிலிருந்து தொடங்கப்பட்டதாக கூறப்படும் இந்த வரலட்சுமி விரதம் இன்னும் பல குடும்பங்களின் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக விளங்குகின்றது. பல தலைமுறைகள் மாறினாலும், வழிபாட்டு முறைகள் மாறினாலும் அதன் அடிப்படை உணர்வு மாறாமல் இருக்கின்றது. அது நமக்கு சொல்லுவது ஒன்றே. வாழ்க்கையில் வளம் வேண்டும் என்றால் முதலில் உள்ளத்தில் நன்றியை விதையுங்கள். அன்பு வேண்டும் என்றால் முதலில் அன்பை கொடுங்கள். அமைதி வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள்.
அருள் வேண்டும் என்றால் உங்கள் செயல்களின் கருணையை வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே சாருமதி பக்தியின் அழகு. வரலட்சுமி தாயின் அருளின் ஆழமான ஆன்மீக செய்தியாகும். இன்று நாம் ஏற்றும் ஒரு சிறிய தீபம் நாளை நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையின் ஒளியாக மலரட்டும். இன்று நாம் சொல்லும் ஒரு சிறிய பிரார்த்தனை நாளை நம்முடைய மனம் வலிமையாக மலரட்டும் என்றும் நாம் செய்யும் ஒரு சிறிய நன்மை நாளை இன்னொருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியாக மலரட்டும். சாருமதியின் பக்தி நமக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. வரலட்சுமி தேவியின் அருள் நம் இதயத்தில் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது. நம் இல்லங்களில் அன்பு நிலைக்கட்டும். நம் குடும்பங்களின் ஒற்றுமை பெருகட்டும். நம் வாழ்க்கையின் அமைதி மலரட்டும். நம் கையில் கிடைக்கும் வளம் நம் வாழ்க்கையின் நம்மையும் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையின் ஒளியாக செயல்படட்டும். வரலட்சுமி தேவியின் அருள் என்பது நம் வாழ்க்கையில் வரும் செல்வம் மட்டுமல்ல, நம்மை நல்ல மனிதராக மாற்றி நம் எண்ணங்களையும் செயல்களையும் பெரிய அளவில் நன்றி உணர்வுடன் செயல்படவும் வரலட்சுமி அருள் நமக்கு வரம் தரட்டும் என்றே நம் அந்த தாயிடம் வேண்ட வேண்டும். அந்த அருள் நம் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கட்டும். வரலட்சுமி தேவியின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைத்து இல்லங்களிலும் நிம்மதியும் அன்பும் ஆரோக்கியமும் வளமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டும். சாருமதியின் கதை முடிவடையும் இந்த தருணத்தில் அது ஒரு பழைய புராண கதையை மட்டும் நம் மனதில் நினைவு கூர வேண்டும். அந்த கதையில் ஒவ்வொரு நிகழ்வும் நம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான செய்தியாக நம் இதயத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். சாருமதி வரலட்சுமி தாயிடம் பெற்றதாக கூறப்படும் மிகப்பெரிய வரம் செல்வம் மட்டுமல்ல, அவளுடைய பக்தி, நம்பிக்கை, அன்பு, குடும்பத்தின் மீது கொண்ட அக்கறை, பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் மனம் ஆகியவற்றே அவருடைய உண்மையான செல்வமாக இருந்தன. ஆதலால்தான் அவளுடைய கதை இன்னும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் செல்வம் இருப்பது வளம் அல்ல, அந்த செல்வத்துடன் நிம்மதியாக வாழ்வதே உண்மையான வளம். ஒரு பெரிய வீடாக இருப்பது முக்கியமல்ல, அந்த வீட்டில் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். கையில் பணம் இருப்பது மட்டும் பெரிதல்ல, தேவையான நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவும் மனமும் இருக்க வேண்டும். இறைவனிடம் நிறைய கேட்பது மட்டும் பக்தி அல்ல, கிடைத்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி கூறுவதே உண்மையான பக்தியாகும். சாருமதியின் வாழ்க்கை நமக்கு இதையே நினைவூட்டுகிறது. இன்று நாம் வரலட்சுமி தேவியின் முன் விளக்கேற்றும் பொழுது நாம் வேண்டுவதோடு நன்றி உணர்வையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றி உணர்வை சேர்த்து கொண்டு நம் குடும்பத்தில் அன்பு குறையாமல் இருக்கட்டும். உறவுகளில் புரிதல் அதிகரிக்கட்டும். மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். துன்பங்களை எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கட்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவும் மனம் வளர்ந்து கொள்ளட்டும் என்றெல்லாம். வரலட்சுமி தேவியின் அருள் என்பது வாழ்க்கையின் திடீரென்று கிடைக்கும் செல்வம் மட்டுமல்ல, நம்மை நல்ல மனிதராக மாற்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு அருளாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிறிய பிரார்த்தனை நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகையால் வரலட்சுமி விரத நாளில் வரலட்சுமி விரதத்தை மிகவும் எளிமையான முறையில் கூட கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அந்த தாயாரை மனதார நாம் வழிபாடு செய்து வழிபடுவோம். நம் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பெரிய மாற்றம் உண்டு பண்ணும் என்று நம் மனதார நம்புவோம். வரலட்சுமி தேவியின் திருவருள் அனைத்து இல்லங்களிலும் என்றும் நிலைத்திருக்கட்டும். அன்பும் அமைதியும் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைந்து மலரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள்
தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. வாழ்க வளமுடன்.